ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து அதிகமான நீர்ச்சத்து தரக்கூடிய காய் சொரக்காய். இந்த சொரக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வந்துட்டு சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ அது இல்லாமல் ஒரு சொரக்காயை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இதுக்கு வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க, 2 டேபிள் ஸ்பூனு. இது வறுத்தரைக்க பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், தேங்காய், வேர்க்கடலை, புளி, காஞ்ச மிளகு இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. இப்போ வறுத்தரைக்கிற பொருளெல்லாம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை, தேங்காய், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்து, வரமிளகாய் எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து ஆற வச்சுக்கலாம். புளியும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நிறையா புளி சேர்க்காதீங்க. தக்காளி ஆல்ரெடி நம்ம போடுறதுனால வந்துட்டு சின்ன சைஸ் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சோம்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே வந்துட்டு ஒரு சின்ன வாணலியில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த சின்ன வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு நான் அதுக்கு வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் வந்துட்டு வதக்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு வாணலி வச்சுட்டு நான் அதில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி நல்லா வதக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா காய் வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சொரக்காய் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு அதை கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா வதங்கி வேகட்டும். சொரக்காய் வந்து பாருங்கள் தண்ணி விட்டுருக்கேன், நல்லா அது வந்து வேகுதுங்க. இப்போ வேக வச்சுட்டு நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி வறுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இப்போ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்துட்டு இப்போ பாருங்கள் சொரக்காய் நல்லா வெந்துட்டுருக்குது. ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. வெந்தோடனே இந்த மசாலா வந்து அது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிருங்க. இந்த கிரேவி மாதிரி வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது சூப்பரான கிரேவிங்க. இந்த கிரேவியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.